வாழ்க வளமுடன். நேரா நிமிர்ந்து உட்காந்துப்போம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேரா கைகளை வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தல்ல கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்களோட பிளஸிங்ஸ் அப்படி நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உறக்கு, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். சரி, இப்ப நம்ம சரம் பத்தி கத்துக்கிட்டு இருக்கிறோம். சரம் வலது பக்கம் இருக்கணும், இடது பக்கம் இருக்கணும். எந்தெந்த கிழமையில சரம் வலது பக்கம் இருக்கணும், கண் முழிக்கும் போது என்ன சரம் இருக்கணும், சூரிய உதயம் வரும்போது என்ன சரம் இருக்கணும், ஒண்ணு கத்துக்கிட்டு இருக்கிறோம். கத்துக்கிட்டு அதை பிராக்டிஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில இடது சரம் இருக்கணும், கண்ணு முழிக்கும் போது. தூங்கும் போதும் தூங்கி எழுந்திரிக்கும் போது கண்ணு முழிக்கும் போது இடது சரம், சூரிய உதயம் வரும்போது இடது சரம் இருக்கணும். சரி, எல்லாருக்கும் இடது சரம் இருக்கா? இப்ப எல்லாருக்கும் இடது சரம் இருக்கும். ஏன்னா சூரிய உதயம் வந்தாச்சு. தமிழ்நாட்டுல, இந்தியாவில சூரிய உதயம் வந்தாச்சு. மற்ற கண்ட்ரில இருக்கிறவங்க உங்க கண்ட்ரில இப்ப என்ன டைம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கு வந்து சரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்தது ஒரு கிரகங்களை பத்தி நம்ம கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு கிரகங்களுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்காங்க, அந்த கிரகங்கள் என்ன செய்யறாங்கன்றத கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல நம்ம என்னென்ன கிரகங்கள் பார்த்துருக்கோம், யாரும் சொல்ல முடியுங்களா? என்னென்ன கிரகங்கள் பத்தி நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம்? குரு சுக்கிரன். குரு சுக்கிரன், சூப்பர். குரு பகவான் பத்தி, சுக்கிர பகவான் பத்தி கத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அடுத்தது சனி பகவான் பத்தி கத்துக்கலாம். நார்மலா சனி பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன பார்வை இருக்கு அப்படின்னா, 7.5 சனினா ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படிதானே இருக்கணும். நம்ம 7.5 சனினா கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்புறம் அஷ்டம சனி, பாத சனி, பொங்கு சனி, மங்கு சனி, இந்த மாதிரி லைஃப்ல வந்து சனி பகவானாலே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா சனி பகவான்கிறது ரொம்ப நல்லவர். சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு.
அதுக்கப்புறம் அப்படியே ரைமிங்கா கெடுப்பார் யாரும் வச்சுக்கோங்க. சனி பகவான் யாரு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், எந்த கிரகமும் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. சனி பகவான் என்னன்னா நம்மளுடைய கர்ம செஞ்சிருக்கோம் பாருங்க, கர்மம் செஞ்சிருக்கோம்ல, அத விளைவுகளை திருப்பி கொடுக்கிறவர் தான் சனி பகவான். நம்ம எக்கச்சக்கமான கர்ம வினைகளை வச்சிருக்கிறோம். கர்ம வினைகள் அப்படின்னா கர்மம்னா கர்மம்னு வச்சுக்கோங்க. கர்மம்னா செயல். அது வார்த்தையால சொல்லியிருக்கலாம், எண்ணத்தால நினைச்சிருக்கலாம், செயலால செஞ்சிருக்கலாம். நம்ம ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு வித கர்மாவை கிரியேட் பண்ணுவோம். நீங்க நல்லா இருங்கன்னு சொல்றது ஒரு வித கர்மாவை கிரியேட் பண்ணும். அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அது ஒரு கர்மாவை கிரியேட் பண்ணும். இதே மாதிரிதான் அந்த பக்கமும் அவன் லைஃப்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாருங்க, அது ஒரு எண்ணம் நினைச்சாலே அவனுக்கு என்னடா இப்படி கிடைச்சிருச்சுன்னு ஒரு எண்ணம் நினைச்சாலே அது ஒரு கர்மா கிரியேட் பண்ணும். நம்மளுடைய ஒவ்வொரு உணர்வுகளும், ஒரு ஒரு வார்த்தையும், ஒரு ஒரு செயல்களுமே ஒரு கர்மாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா ஒரு செயல் உருவாகுது, அதற்கான விளைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம நினைக்கிறோம், நம்ம சாதாரணமா தான் நினைச்சோம் இதுல என்ன இருக்கு. இதுல வேற நம்ம ஒரு வசனம் சொல்லுவோம் அடிக்கடி வாழ்க்கையில. என்ன வசனம் தெரியுங்களா? நான் யாருக்கும் கெட்டது நினைச்சது இல்லைங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க, எனக்கு மட்டும் ஆண்டவன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாருங்க அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவோம். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உண்மையா அது? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக நினைக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதே நேரத்துல நீங்க யாரையுமே கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எப்படி, அதாவது இவங்க டேமேஜ் ஆகணும்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டா நினைக்கல. புரிஞ்சுக்கோங்க, இவங்க லைஃப்ல டேமேஜ் ஆகணும்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டா நினைக்கல. ஆனா அது எப்படி இவங்க மட்டும் வாழ்க்கையில முன்னேறிட்டான். இப்ப 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. 2 பேருமே வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க. 2 பேருமே வந்து ஒரே பொசிஷன்ல ஒரே சேலரியில இருக்காங்க. இன்கிரிமெண்ட் டைம் வருது, ஒருத்தருக்கு சேலரி 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுடுறாங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு சேலரி வந்து ஒரே ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுடுறாங்க. 1000 ரூபாய் கம்மியா சேலரி இன்கிரிமெண்ட் வருது பாருங்க, அவர் என்ன நினைப்பாரு? நீங்க அந்த சுச்சுவேஷன்ல என்ன நினைப்பீங்க சொல்லுங்க? உங்களுக்கு சேலரி 1000 ரூபாய் கம்மியா போடுறாங்க, 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே ஒர்க் பண்றீங்க, கிட்டத்தட்ட காலேஜ் டேஸ்ல இருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க. நானும் அதே வேலையை செய்யறேன், அதே தான் படிச்சிருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் கம்மியா இருக்கு, நான் செஞ்சதுமே யா அப்படின்னு சொல்லி. எவ்வளவுக்கு? ஒரு 1000 ரூபாய்க்கு. கரெக்டுங்களா? இந்த எண்ணம் ஒரு நாள் மட்டும் இருக்குமா, தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குமா? இந்த சேலரி நமக்கு வர வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நமக்கும் சேர்ந்து அந்த பர்சன் கூட நம்மளுக்கும் 1000 ரூபாய் வர வரைக்கும் நமக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மாசம் மாசம் இருக்கும், டெய்லி எப்ப பார்த்தாலும் இருக்கும். நம்ம கிட்ட நம்ம மேனேஜர் கூப்பிட்டு இந்த வேலையை செய்ப்பான்னு கேட்டா அவன் தான் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறான், அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது தானே. இப்ப சொல்லுங்க, நம்ம மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறோமா இல்லையா? நம்ம கெட்டது நினைக்கல, நிச்சயமாக அந்த அந்த ஆளுக்கு, அந்த ஃப்ரெண்டுக்கு கெட்டது நினைக்கல. ஆனா இந்த உறுத்தல் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க, இதுவும் ஒரு கர்மாவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி தெரியுமா கர்மா கிரியேட் பண்ணும்? நம்ம முழுசா ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாது வேலையில.
நமக்கு வரும் 1,50,000 ரூபாய் நமக்கு வரும், அவருக்கு 1,51,000 ரூபாய் இருக்கும். 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட், சேலரி அதிகம், அவ்வளவுதான். மேனேஜ்மெண்ட்ல கூப்பிட்டு பேசுறாங்க, மீட்டிங் வைக்கிறாங்க. ஏன் நீ பேசுனதான், நீ தான் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறல, நீ பேசு. அவர் ஜாலியா தான் இருப்பாரு. வாடா மச்சான், வாடா டீ சாப்பிட்டு வரலாம், 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறல, டீ சாப்பிட்டு கூப்பிடுவாடா நீனு. எங்க போனாலும் அந்த ஃப்ரெண்டு நம்ம கிட்ட சகஜமா தான் பேசிட்டு இருப்பாரு. அவர் நம்ம கிட்ட எதை சொன்னாலும், என்னடா இன்னைக்கு தயிர்சா தான் கொண்டு வந்திருக்கியா, நீ 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறல, உங்க வீட்டுல சமைச்சு கொடுப்பாங்கடா, சாம்பார் சாதமா கொடுப்பாங்க, எங்க வீட்டுல 1000 ரூபாய் கம்மியா கொடுக்கல, அதனால சாம்பார் தயிர் சாதம் தான் கொடுப்பாங்க. எங்க போனாலும் எந்த வார்த்தை சொன்னாலும் இது உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு 3 மாசம் ஆகுது. 3 மாசம் கழிச்சு நம்மளை கூப்பிடுறாங்க, சாரி உனக்கு இன்க்ரிமெண்ட் வந்து கொஞ்சம் மாத்தி போட்டுட்டோம், தப்பா போட்டுட்டோம், ஆக்சுவலா உனக்கு வந்து 1,52,000 ரூபாய் வரணும். ஸோ ஏற்கனவே 3 மாசத்துக்கு 2,000 ரூபாய் கம்மியா கொடுத்துருக்கோமா, அந்த 2,000 ரூபாய் சேர்த்து 6,000 ரூபாய் சேர்த்து இந்த மாசம் சேலரியில இனிமே உனக்கு 1,52,000 வரும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மனநிலை எப்படி மாறும் பத்தியா? நான் யார் தெரியும்ல, நான் எந்த அளவுக்கு நேர்மையா ஒர்க் பண்ணியிருந்தா எனக்கு 2,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் எக்ஸ்ட்ரா வரும், அது 3 மாசம் சேர்த்து 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க பத்தியா? இதுதான்டா நானு. இந்த மனநிலை வருமா வராதா? எவ்வளவுங்க, 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் டிஃபரெண்ட் இல்ல, 1,000 rupees டிஃபரெண்ட்ல. காலேஜ்ல இருந்து ஒன்னா படிச்ச ஃப்ரெண்டு கூட. அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்குமே இப்ப நம்ம கூப்பிடுவோம், டே வாடா மச்சான் பஜ்ஜியும் டீயும் சாப்பிட்டு போலாம், நீ 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னு டீ மட்டும் தானே சாப்பிட கூப்பிட்ட, இப்ப நான் உனக்கு பஜ்ஜி வாங்கி தரேன்டா, சேர்ந்து எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன்டா வாடா மச்சான். இப்ப நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய எண்ண அலைகள் நம்மளுடைய டோட்டலா மாறிவிடும். அப்ப எண்ணங்கள் மாறுகிறது, எண்ணங்கள்னால வரக்கூடிய வார்த்தைகள் மாறுகிறது, வார்த்தைகள் மூலமா செயல்கள் மாறுகிறது. அப்ப இவ்வளவு வருஷமா பழகின ஃப்ரெண்ட்ஷிப் எங்க போச்சு? இதே அவர் வேற ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, நீங்க வேற ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அவர் 2,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறார், நீங்க 1,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த பாகுபாடு வரவே வராது. அவங்க ஆபீஸ்ல அவனுக்கு கொடுக்குறாங்க, எங்க ஆபீஸ்ல நான் வாங்குறேன், ஓகே எனக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் வாங்கிப்பேன், அப்படி அந்த மனநிலை மாறிவிடும். ஸோ எவ்ரி சுச்சுவேஷனுக்கும் நம்ம மனநிலை ஒரு விஷயத்தை உணரக்கூட இல்லை, நம்ம வந்து எண்ணங்கள் உருவாகுது பாருங்க, அதுக்கே கர்மா வினை திரும்ப நமக்கு கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, எந்த கிரகம் உங்களுக்கு கெட்டது பண்ணாங்க? ஒரு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, இன்னொருத்தருக்கு அதிகமா பண்ணிட்டாங்க. இப்ப உங்க மனநிலை மாறுறதுக்கு எந்த கிரகம் உங்ககிட்ட வந்து இப்ப சனி பகவான் வந்து, உனக்கு பாடுறா, உனக்கு 1000 ரூபாய் கம்மியா போட்டாங்க, அவனை போய் திட்டு, அவனுக்கு போய் அப்படின்னு யாராவது கிரியேட் பண்ணி விட்டாங்களா? எந்த கிரகமும் வந்து நமக்கு சொன்னாங்களா? இதை கிரியேட் பண்ணது யாரு? நமது மனநிலை. அப்ப நமது மனநிலை ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்கன்னா யாருக்கு அதோட ரியாக்ஷன் கிடைக்கும்? நமக்கு தான் கிடைக்கும். இப்ப போய் கிரகத்தை சொல்றது, நம்ம வந்து 1000 ரூபாய் அவனுக்கு கம்மி அதிகமா போட்டாங்கல்ல, அவனை போய் திட்டுறது, மேனேஜ்மெண்ட்ல கூப்பிட்டு பேசினா, நீ போய் பாடுறா, உன்னதானே கூப்பிட்டாங்கல்ல, நீ போய் பாரு, இவனுக்கு அந்த வேலையை கொடுங்க, என்னால முடியாது இப்படின்னு என்னோட வேலையை நான் சரியா செய்யல அப்படின்னா அதற்கான ரியாக்ஷன் கிடைக்கும். என்னோட மனநிலை என்ன இருக்கு, அவனுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னு அவனுக்கு அந்த வேலையை கொடுங்க, நான் என் வேலையை செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு 1000 ரூபாய் கம்மியா கொடுத்துட்டீங்க. அந்த மனநிலையில நான் ஒரு வேலையை செய்யும் போது நான் முழுசா செய்யல, நான் அப்புறம் செய்யறேன் சார் மேனேஜர், நான் அப்புறம் செய்யறேன் சார் அப்படின்னா மேனேஜர் என்ன சொல்லுப்பா, நீ வந்து நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த, திடீர்னு நீ எப்படி டவுன் ஆயிட்டேன், அவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவீங்களா? நம்ம மனநிலையில இருக்கும், அவன்கிட்ட சொல்லுங்க இந்த வேலையை, அவன் செய்வான். இப்ப பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கு கம்மியாகுது? நமக்கு கம்மியாகுது. அப்புறம் மேனேஜ்மெண்ட்ல என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏன் இப்படி பண்றேன், அவனை வந்து பெஞ்ச்ல உட்கார வைக்கணும்னு கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அது ஐடில இருக்கணும்னு தெரியும் பெஞ்சுனா என்னன்னு. ப்ராஜெக்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 2 மாசம் 3 மாசம் வேலை, ஒரு வேலையும் இல்லாம சும்மா உட்கார வைப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கிடுவாங்க. ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா ஓகே. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்,
மேனேஜ்மெண்ட்டை திட்டுவோம். இதற்கு காரணம் யாரு? நம்ம தான் கிரியேட் பண்ணி இருக்கிறோம் அங்க. இதுக்கு சனி பகவான் வந்து நம்ம கஷ்டப்படுத்துனது இல்லையே. எந்த பகவானும் இல்ல, நம்ம பகவான், நம்ம மனசுல இருக்கக்கூடிய பகவான் தான் நமக்கு போட்டு டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம வாழ்க்கையில உயர்றதுக்கும் முன்னேறதுக்கும் நம்ம தாழ்ந்து போறதுக்கும் காரணம் நம்மளுடைய மனநிலை தான், நம்மளுடைய எண்ணங்கள் தான், நம்மளுடைய சிந்தனைகள் தான், நம்ம வார்த்தைகள், சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்ம செயல்கள் தான். இது நமக்கு தெளிவா தெரிஞ்சா வாழ்க்கையில முன்னேறலாம். நம்ம எல்லாத்துக்கும் மத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ரோட்ல நடந்து போறீங்க, ரோட்ல நடந்து போகும்போது ஒரு கல்லு வந்து கால்ல இடிச்சிருச்சு, நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன், என்ன சொல்லுவீங்க? கல் இடிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்க, கரெக்டுங்களா? சொல்லுவீங்களா? அப்படிதானே சொல்லுவீங்க. ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க. ஆமாங்க இல்லைன்னா மாஸ்டர். கல்லா இடிச்சுது. நீங்க ரோட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருந்தீங்க, ஓரமா இந்த கல்லு நேரா ஓடி வந்து டமால்னு உங்க கல்ல இடிச்சுது. யோசிச்சு பாருங்க, கல் இடிச்சுதா நம்ம போய் கல் இடிச்சுக்கிட்டோமா? என்னங்க ஆமான்னு சொல்லுங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டீங்க, அடுத்ததுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்களா யாரும்? நாம தான் குருஜி இடிச்சுக்கிட்டோம். ஆனா என்ன வார்த்தை சொல்றோம்? கல்லு இடிச்சிச்சு சொல்லுவோம். கல்லு இடிச்சிடுச்சு. நான் என் மேல மிஸ்டேக் கிடையாதுப்பா, நான் பெர்ஃபெக்டா கரெக்டா நடந்து போறேன். அப்படி ஓரமா ஒரு கல் இருந்துச்சு, நம்மளை பார்த்துச்சு, வந்துட்டான்டா டே இவனை போய் இடிறன்னு சொல்லி நேரா ஏறி ஓடி வந்துச்சு, ஓடி டமால் நம்ம காலில் வந்து வேகமா இடிச்சிடுச்சு. கல்லு இடிச்சிடுச்சு. ட்ரெஸ் சின்னதாயிடுச்சு. ட்ரெஸ் சின்னதாச்சு, நம்ம கொழு கொழு கொழுன்னு வளர்ந்துட்டோம். ட்ரெஸ் சின்னதாயிடுச்சுன்னு எல்லா குறைகளையுமே, எல்லா கஷ்டத்தையுமே மத்தவங்க மேல, மத்த கிரகங்கள் மேல, இல்ல மத்த பொருட்கள் மேல கொடுத்துடுறோம். ஐ எம் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஏன் கிரகம், எனக்கு இப்ப இந்த கிரகம் ஓடிட்டு இருக்குப்பா, எனக்கு இப்ப இந்த திசை நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு இப்ப இந்த இது நடந்துகிட்டு இருக்கு, அதனால எனக்கு இப்படி நடக்குதுப்பா அப்படின்னு மத்தவங்க. நீங்க செய்யறது சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகள் நிச்சயமா நல்லதா தான் நடக்கும். இப்ப அதே ரோட்ல நடந்து போறீங்க, அங்க ஒரு கல் இருக்கு பாக்குறீங்க, நீங்க பத்திரமா நடந்து வரீங்க அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அங்க ஒரு கல் இருந்துச்சு, நான் பத்திரமா பாதுகாப்பா நடந்து வந்துட்டேன். இப்ப யார் நடந்து வந்த பத்திரமா? நானு. இடிச்சுட்டா யாரு? கல்லு. அதாவது நமக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னா அது காரணம் நானு, நமக்கு ஒரு கஷ்டம் நடந்துச்சுன்னா அது காரணம் அவங்க. நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் எவ்வளவு தூரமா கஷ்டப்பட்டு படிச்சு இன்டர்வியூல பாஸ் பண்ணேன். நான் இன்டர்வியூல சூப்பரா சக்சஸ் ஆயிட்டேன் தெரியுமா? இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்ட கேள்விலாம் தப்பான கேள்வி கேட்டாங்க, எனக்கு தெரியாத கேள்வி, எனக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டாங்க. நான் எல்லா பதிலும் கரெக்டா தான் சொன்னேன். ஏன்னு தெரியல, அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் கரெக்டா பண்ணியிருக்கிறேன். ஐ எம் ஆல்வேஸ் ரைட்டு, அவங்க சரியில்லை. இப்படியாக நமக்கு லைஃப்ல வரக்கூடிய கஷ்டத்துக்கு மற்றவங்க காரணம், நமக்கு லைஃப்ல வரக்கூடிய சக்சஸுக்கு நம்ம மட்டும்தான் காரணம் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் நம்ம சுத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த மனநிலையிலிருந்து முதல்ல வெளில வர வேண்டும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும், நம்ம வேற ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இப்ப சொல்லுங்க, சனி பகவான் நம்ம கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. சரி, அடுத்தது நமக்கு வருவோம். இப்போ ஜாதகப்படி உங்களுக்கு சனி சரியில்லை, சுக்கிரன் சரியில்லை அப்படி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அவங்களோட சக்தி நிலை எனர்ஜி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம என்ன செயல்கள் செஞ்சிருக்கோமோ அதற்கான விளைவுகள் தான் நமக்கு கிடைக்குது.
சோ எல்லா கிரகமும் நமக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சனி பகவானுடைய அவரோட டிபார்ட்மெண்ட், அவரோட வேலை என்னன்னு பார்த்தா நம்ம கர்மாவை கிளியர் பண்றது. அதுவும் அந்த ஏழரை சனி ஏன் சொல்றாங்கன்னா, அந்த 7.5 வருஷம் நம்மளுடைய கர்மாவை டெப்தா கிளீன் பண்ணுவாரு. இப்ப நம்ம வீடு இருக்கு, வீடு தினமும் கூட்டுறோம். காலையில ஒரு தடவை எழுந்திரிச்சோன்னா ஃபுல்லா கூட்டுறோம். அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை டேபிள் கடியில, சேரு கடியெல்லாம் அப்படியே கீழெல்லாம் கூட்டுறோம், சைட்லாம் கேப்லாம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் செல்ஃப்லாம் கிளீன் பண்ணி கூட்டுறோம். இன்னும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை செல்ஃப்லாம் கிளீன் பண்ணி கூட்டுறோம். கிச்சன்ல இருக்குது, வீட்டுல இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கிளீன் பண்றோம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்றோம். இப்ப அந்த மாதிரி பண்றது இல்ல, அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லா என்ன பண்ணோம், டெப்தா கிளீன் பண்றோம். எல்லா பொருட்களையும் எடுத்து கிளீன் பண்ணி வெளியே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணி நீட்டா கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து வைக்கிறோம். இந்த 7.5 வருஷங்கிறது ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி நம்ம கர்மாவை. அப்ப தேவையில்லாதான் தூக்கி போட வேண்டியது இருக்கும். எஸ், தேவையில்லாதான் தூக்கி போட வேண்டியது இருக்கும். அப்ப கிளீன் பண்ணும்போது நமக்கு ஜாலியாவும் இருக்கும், வேலை நிறைய இருக்கும், உடம்பு வலிக்கும், இவ்வளவு வேலை இருக்குன்னு தோணும், சரியா சாப்பிட முடியாது, தண்ணி கிடைக்காது, தண்ணி சரியா குடிக்க முடியாது, இஷ்டத்துக்கு அப்படி அப்படியே போய் அப்படி அப்படியே சுத்திட்டு இருப்போம், அப்படி இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும் நமக்கு. சரிங்களா? அந்த வந்து இந்த 7.5 வருஷம் கர்மாவை டெப்தா கிளியர் பண்ணக்கூடியவர் தான் அந்த 7.5 வருஷம். சரிங்களா? சரி, இப்ப சனி பகவான் எனர்ஜி கிடைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸ் கிளியரன்ஸ் நடக்குதா, ஒண்ணு நோயை கிளியர் பண்ணிருவாங்க, இல்லைன்னா நம்மளை கிளியர் பண்ணிருவாங்க. நடக்குமா? ஒண்ணு ப்ராப்ளம் சால்வ் ஆகும், இல்ல ப்ராப்ளமே மொத்தமா இல்லாம கிளம்ப வேண்டியதுதான். ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்ப கிளியரன்ஸ் நடக்குது, அப்ப ஹாஸ்பிட்டல்ஸ். அதே மாதிரி நிலக்கரி சுரங்கம், அங்கேயும் கிளியரன்ஸ் நடக்குதா, மண்ணுல இருந்து நிலக்கரி தோண்டி எடுக்கிறாங்களா, ரெண்டுத்தையும் பிரிக்கிறாங்க. அதே மாதிரி சுரங்கங்கள், எல்லா விதமான சுரங்கம், கோல்டு தங்க சுரங்கமும் அதே மாதிரிதான். எல்லாமே என்ன பண்றாங்க, பிரிச்சு எடுக்கிறாங்க. சரி, சனி பகவான் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூங்கில் மரம். இப்ப ஜாதகத்தை சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு உச்சம் நீச்சம், உங்களுக்கு சரியில்லை, அப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப மூங்கில் மரம் வைக்க வைக்க யாருக்கு வைக்கணுமோ அவங்க வளர்க்கும் போது நல்லது நடக்கும். இப்ப இந்த சைனீஸ் மூங்கில் பேம்பு எல்லாம் வந்திருக்கு பாருங்க, வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு வைக்கிற மாதிரி, ஒரு கிளாஸ் பவுல்ல போட்டு தண்ணி ஊற்றி வச்சா நல்லா வளர்றாங்க பாருங்க, அதுவும் வைக்கலாம் தான். அதுவும் டைப் ஆஃப் மூங்கில் தானே. மூங்கில் மரம், பனை மரம், கடுகு, எள்ளு செடி, நிலக்கடலை, வேர்க்கடலை, இது எல்லாமே வந்து சனி பகவான் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தாவரங்கள். சனி பகவான் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லெண்ணெய். அந்த எண்ணெய்க்கு பேர் என்ன, நல்ல எண்ணெய். மற்றதெல்லாம் கெட்ட எண்ணெய்ன்னு கூட கேட்கலாம் நம்ம, ஆனா அந்த எண்ணெய்க்கு பேர் நல்ல எண்ணெய். ஏன்னா நல்லெண்ணெயோட கேரக்டர் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை கிளியர் பண்ணுவாங்க. பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தினமும் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் குடிக்க கொடுப்பாங்க. யாராவது மாதிரி கேள்விப்பட்டது இல்ல. அது அந்த காலத்துல பண்ணாங்க. இப்ப எங்க எல்லாம் கெமிக்கல் மெடிசன் அப்படி போயிட்டாங்க. இல்ல கொடுத்தாங்க சார், கேள்விப்பட்டிருக்கோம் மாஸ்டர். கேள்விப்பட்டிருக்கீங்க. நல்லெண்ணெய் என்ன பண்ணுவாங்கன்னா கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கழிவுகளை கிளியர் பண்ணி விடுவாங்க. அதற்காக கொடுத்தாங்க. அந்த மாதிரி தினமும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சவங்க அவங்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்காது. இப்ப சொல்றாங்கல்ல, இந்த சிஸ்ட் இருக்கு, மிஸ்ட் இருக்கு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நீர்க்கட்டி இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்க. இதுக்கெல்லாம் பெஸ்ட் மெடிசன் எது தெரியுங்களா? தினமுமே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சுக்கிட்டே வாங்க. ஆண்கள் நீங்களும் குடிக்கலாம். ஆண்களுக்கு எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஜாயிண்ட் பெயின் இருக்கு,
எலும்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, கீழே உக்காந்தா ஏந்திரிக்க முடியல, மூட்டு வலிக்குது. இது எல்லாமே என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அங்கங்க போய் தேங்குறது தான். தினமும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சுக்கிட்டே வாங்க, உடம்புல உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சரிங்களா? ஆயில் புல்லிங்கும் பண்ணலாம். வாயில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுட்டு ஒரு ஒரு 20 நிமிஷம் அதுல வாயில வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழிச்சு துப்புனீங்கன்னா நிறைய விஷயம் தினமும் செஞ்சு பாருங்களேன். உங்க ஃபேஸ் க்ளோ ஆகும், நிறைய விஷயம் மாற ஆரம்பிக்கும். 1 மாசம் செஞ்சு பாருங்களேன். காலையில கண்ணு முழிக்கிறீங்க, ஏந்திரிச்சு பிரஷ்லாம் பண்ணி முடிச்சிடுறீங்க. சரிங்களா? பிரஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பிரஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு நல்லெண்ணெய் எடுத்து வாயில வச்சுக்கிறீங்க. 20 நிமிஷத்துக்கு வாயில வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு அப்படியே அமைதியா இருக்கீங்க. உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. 20 நிமிஷம் கழிச்சு நல்லா கொப்பளிச்சு காகல் பண்ணி அப்படி துப்பிடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தண்ணி குடி கூட எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி எடுத்து குடிங்க. இல்லை ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட குடிங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்கிறீங்க. மற்றெல்லாம் பண்ணுங்க. அவங்க வேலையை பாருங்க. 1 மாசம் தொடர்ந்து பண்ணி பாருங்களேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. நல்ல நல்லெண்ணெயா இருக்கணும். செக்குல ஆட்டின நல்லெண்ணெயா வாங்கிக்கோங்க. 1 மாசத்துல உங்க உடம்புல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? நல்லெண்ணெய், அப்புறம் கடுகு எண்ணெய், அப்புறம் பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, ஆமணக்கு. ஆமணக்குல இருந்து வர என்னங்க? விளக்கெண்ணெய். அப்படி சொல்லக்கூடாதுங்க, விளக்கெண்ணெய். அப்படி அந்த டோன்ல சொல்லணும். சரிங்களா? விளக்கெண்ணெய். விளக்கெண்ணையும் கிளியர் பண்ணக்கூடியவங்க. வயிறு கிளீன் ஆகணும், பேதி மாத்திரை சாப்பிடணும். பேதி சாப்பிட்றதுக்கு நாங்க பண்ணணும், விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் குடிச்சாலே போதும், வயிறு நல்லா கிளீன் ஆகும். சரிங்களா? இது எல்லாமே சனி பகவான் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள். அப்படின்னு பார்க்கும்போது இரும்பு, கருங்கல், களிமண். களிமண் எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப யோசிக்காதீங்க. நம்ம மண்டையில என்ன இருக்கு? மண்டையில இருக்கு. அதான் களிமண். அப்புறம் நிலக்கரி, சிமெண்ட், அப்புறம் தோல் பொருட்கள். தோல் பொருட்கள்னா என்ன சொல்லுவாங்க? அது பேரு லெதர். லெதர் பெல்ட், லெதர் ஷூ, லெதர் பர்ஸ், லெதர்ல இருக்கு பாருங்க, லெதர் கோட். இது எல்லாமே லெதர்ல இருக்கிறது எல்லாமே சனி பகவான் நினைச்சுதான். அப்புறம் கம்பளி. கம்பளியெல்லாம் இப்ப கிடைக்குதா? எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரிஜினல் கம்பளி எல்லாம் வேற மாதிரி மாறிடுச்சு. கம்பளி, கருங்கல் சொல்லியாச்சா? அப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய டைனிங் டேபிள். யார் யார் வீட்டுல டைனிங் டேபிள்ங்கிறது? சரி, டைனிங் டேபிள் யார் யார் வீட்டுல நீட்டா இருக்கு? டைனிங் டேபிள் இருக்க வேண்டிய பொருட்கள் மட்டும் டைனிங் டேபிள் இருக்குது யார் யார் வீட்டுல? இப்ப சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. உங்க வீட்டுல டைனிங் டேபிள் இல்லையா? சூப்பர் மேடம். கீழே தான் உட்காந்து சாப்பிடுவீங்களா? ரொம்ப நல்லது. யார் யார் வீட்டுல டைனிங் டேபிள்ல மட்டும் டைனிங் டேபிள் எதுக்கு வச்சிருக்காங்க? டைனிங் அப்படின்னா நம்ம உணவு சாப்பிடும் போது அங்க உணவு கொண்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உணவு சாப்பிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் அதை போய் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வச்சிருவாங்க, இல்ல கழுவுறதுக்கு அதை வேற இடத்துல வச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஆனா சில வீட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில வீட்டுல பணம் கூட வச்சிருப்பாங்க டைனிங் டேபிள். அப்படியே இருக்கும். எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல, ஆபீஸ் போயிட்டு பேக் கூட டைனிங் டேபிள்ல இருக்கும். அதாவது டைனிங் டேபிள்ல யார் யார் வீட்டுல அனாவசியமான தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குதோ அவங்க வீட்டுல எல்லாமே சனி பகவான் எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். பிரபஞ்சம் எப்படிலாம் உணர்த்துறாங்க பாருங்க. இப்ப உடனே கேட்பீங்க, எங்க வீட்டுல டைனிங் டேபிளே இல்லையே, இப்ப எங்க வீட்டுல சனி பகவான் எப்படி இருக்காருன்னு கேட்டா, இல்ல அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். அது சனி பகவான் எனர்ஜி இருக்காரு. சரிங்களா? இருக்காரு.
சிம்டம். பிரபஞ்சம் நமக்கு எப்படிலாம் உணர்த்துவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சனி பகவான் நினைச்சு நம்ம வீட்டுல சரியில்லை அப்படின்றது எப்படி உணர்த்துவாங்க அப்படின்னா, உங்ககிட்ட 2 வீலர் 4 வீலர் இல்ல வீட்டுல இரும்பு பொருட்கள், இரும்பு பொருட்கள்னா என்ன சொல்லலாம், பீரோ, காட்ரேஜ் பீரோன்னு சொல்லுவாங்க பாருங்க, இரும்பு பீரோ, இரும்பு டேபிள், இரும்பு சேரு, கார் ஆர் பைக்ல இருக்கக்கூடிய இரும்புல இருக்கும்ல, இந்த சைலன்ஸ் எல்லாம் இரும்புல இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப துரு பிடிச்சிருக்கு, உடஞ்சிருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா சனி பகவான் இம்பேலன்ஸா இருக்காதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கார் பைக்கு கார்ல தொடக்கவே இல்லை, நிறைய இரும்பு பார்ட் இருக்கு கார்ல, ஃபுல்லா தொடக்கவே இல்லை அப்படின்னா சனி பகவான் இம்பேலன்ஸா இருக்காரு. நம்ம இப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்கல்லங்க, நம்ம எது பொருளும் தொடச்சு நீட்டா கிளீனா வைன்னு சொல்லுவாங்கல்லங்க, கிளீனா வைக்க வைக்க அந்தந்த கிரகத்தோட எனர்ஜி முழுமையா கிடைக்கும். சுத்தமா இருக்க நமக்கு சுத்தம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. காரா அது பாட்டுக்கு இருக்கு. இன்னைக்காவது ஒரு நாள் கார் எடுப்பாங்க, அப்படி எடுக்கும்போது அந்த முன்னாடி விண்ட்ஷீல்ட மட்டும் கண்ணாடி துடைப்பாங்க, அவ்வளவுதான், கார் ஃபுல்லா டஸ்டா இருக்கும். அட்லீஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணும்போதாவது அது ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு பயன்படுத்தணும். அப்ப இரும்பு பொருட்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சரியில்லை, ஒரு மாதிரி டேமேஜா இருக்கு அப்படின்னா, டேமேஜா இருக்கு இல்ல அழுக்கா இருக்குன்னா தொடச்சி வைங்க. வீட்டுல இரும்பு பீரோ இருந்தா அந்த டெய்லி தொடச்சி வைங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி. அடுத்தது வீட்டுல குப்பை தொட்டி. குப்பை தொட்டி எப்பயுமே குப்பையோட இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே குப்பை தொட்டில சின்ன டஸ்ட்பின் வச்சிருக்கிறோம், ஆல்வேஸ் இல்லைன்னா சனி பகவான் எனர்ஜி சரியில்லை, இம்பேலன்ஸா இருக்கு. குப்பை தொட்டி குப்பை போடுறது தானே, கரெக்ட் தான். இப்ப குப்பை போடுறோம், காலைல குப்பை வண்டி வருது, கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டிடுறோம், கொட்டிட்டு திரும்பி வைக்கிறோம், வச்ச உடனே குப்பை சேர்ந்துகிட்டே இருக்கு. அந்த அந்த பாக்ஸ் அது பேர் என்ன சொல்லுவாங்க, குப்பை தொட்டி பாக்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்க, வீட்டை வச்சிருக்கோமே, டஸ்ட்பின். டஸ்ட்பினை கிளீன் பண்ணி வைங்க. அது என்னங்க டஸ்ட்பினை போய் எதுக்கு வாஷ் பண்ணணும்னு கேட்பாங்க சிலர். டஸ்ட்பினை போய் எதுக்கு வாஷ் பண்ணணும், டஸ்ட்பினும் நீட்டா இருக்கணும். சரிங்களா? அடுத்தது இரும்பு பொருட்கள், ஏற்கனவே சொல்லியாச்சு, வீட்டுல இருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள். ஓகே, இதெல்லாமே சனி பகவான் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய பொருட்கள். சரி, சனி பகவான் எனர்ஜி கரெக்டா இருக்கிறாங்க, அதாவது என்னென்ன பிசினஸ் என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெதர் குட் சம்பந்தப்பட்ட பிசினஸ், லெதர் ஷூ, லெதர் குட் சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க, அதுல பெல்ட் இதெல்லாம் விற்பாங்க, எல்லாம் கடை வச்சிருக்கிறவங்க, எல்லாம் ஒர்க் பண்றவங்க, அப்புறம் இரும்பு வியாபாரம் பண்றவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவங்க, எண்ணெய் வியாபாரம் பண்றவங்க, செங்கல் சூளை, செங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செங்கல் மணல் ஜல்லிலாம் இருக்கு பாருங்க, இது வியாபாரம் பண்றவங்க, அங்க மேனுஃபேக்சரிங்னா செங்கல் சூளையில பண்றவங்க, அங்க ஒர்க் பண்ணாலும் சரி எல்லாருக்குமே. அப்புறம் சுத்தம் செய்யக்கூடியவர்கள், சுத்தம் செய்யக்கூடியவர்கள் இப்ப இதெல்லாம் சுத்தம் செய்யறாங்க பாருங்க, ரோட்லாம் சுத்தம் பண்றாங்க பாருங்க, அந்த வேலை. சுரங்க தொழில ஒர்க் பண்றவங்க, அதே மாதிரி ரொம்ப கடுமையான வேலை செய்யறவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க பாருங்க, மூட்டை தூக்குறது, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை செய்யறவங்க. அதே மாதிரி இப்ப சோப்பு, துணி சோப்பு, அப்புறம் பாத்ரூம் கிளீனர், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தனியா கடை வச்சு விற்கிறாங்க, பாத்திருக்கீங்களா யாராவது? இப்ப அதுக்குன்னு தனி கடை வந்துருச்சு, ஒன்லி அந்த டிடர்ஜென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும், பெனாயில், ஃப்ளோர் கிளீனர், இதெல்லாம் வச்சு விற்கிற கடை, அந்த மாதிரி கடைங்க. அதே மாதிரி குறைந்த வேலையில கூலி வேலை செய்யறவங்க,
மரம் வெட்டுறவங்க, மரம் விற்பனையாளர்கள், டிம்பர் டிப்போன்னு சொல்லுவாங்களா, மரம் விற்பனையாளர்கள், மரத்தொழில் செய்யறவங்க, பழைய பொருட்கள் வச்சு விற்கிறாங்க பாருங்க அது, அப்புறம் செருப்பு கடை வச்சிருக்கிறவங்க, செருப்பு ஷூலாம் இருக்கு பாருங்க, கடை வச்சிருக்கிறவங்க, செருப்பு இது பிஞ்சு போன செருப்பு தச்சு கொடுப்பாங்களே அவங்க, முடி வெட்டுறவங்க, கட்டிட வேலை செய்யறவங்க, கல்லு மண்ணெல்லாம் ஜல்லி எல்லாம் யூஸ் பண்ணி வேலை செய்யறாங்க பாருங்க அவங்க, அதாவது ஒரு ஆபீஸ், ஒரு பிசினஸ், ஒரு இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட், அதாவது ரொம்ப கிளீன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க, ஒர்க் பண்றாங்க பாருங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இப்போ ஹோட்டல் அப்படின்னா ஹோட்டல்ல வந்து கிளீன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, பாத்திரம் விளக்குற இடம், இந்த மாதிரி இடம். அப்புறம் டீ கடை, அந்த மாதிரி வேலையில இருக்கிறவங்க, டீ கடையில இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க. அதாவது எப்படி சொல்லணும்னு கேட்டா, அந்த ஏஓன்னு சொல்லுவாங்க, ஆபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஓஏவா, கரெக்ட், ஓஏன்னு சொல்லுவாங்க, ஆபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலையில இருக்கிறவங்க, கிளீனிங் ஒர்க்ல இருக்கிறவங்க. அப்படி பார்த்தா டாக்டர்ஸ் கூட வருவாங்க, டாக்டர்ஸ் வந்து நோயை கிளீன் பண்றாங்க, சரிங்களா. ஹீலர்ஸ் வருவாங்க, ஹீலர்ஸும் மற்றவங்க ப்ராப்ளத்தை கிளீன் பண்றவங்க. எல்லாருக்குமே சனி பகவான் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். உங்க வீட்டுல இல்ல நீங்களோ யாராவது அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க, சூப்பரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் எனர்ஜி சூப்பரா இருக்கான்னு அர்த்தம். இல்ல இப்ப உதாரணத்துக்கு இரும்பு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்கீங்க, பிசினஸ் சரியா நடக்கல அப்படின்னா சனி பகவான் எனர்ஜி ரிசீவ் பண்ண பிசினஸ் சூப்பரா டெவலப் ஆகும். சரிங்களா. நல்ல பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு அப்ப அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்க, சனி பகவான் எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்க. எப்படிலாம் எனர்ஜி ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னா, நல்லெண்ணெய் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம், நல்லெண்ணெய் வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம், தினமும் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சிவன் வழிபாடு, எள் உருண்டை இருக்கு பாத்தீங்களா, எள் உருண்டை, எள்ளு சாதம் காகத்துக்கு வைக்கிறது, எள் உருண்டை வாங்கி வீட்டுல சாதாரண சனிக்கிழமை அன்னைக்கு கோயில் போயிட்டு இது கொடுங்க, எள் வந்து உருண்டை வந்து தானம் கொடுங்க. இரும்பு யூஸ் பண்ணுங்க. முக்கியமா, ரொம்ப முக்கியமா கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர், அந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்க. டார்க் ப்ளூ ஆர் பிளாக் கலர் இன்னைக்கு சனிக்கிழமை யூஸ் பண்ணுங்க, சனி பகவான் எனர்ஜி சூப்பரா கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் டார்க் ப்ளூல ட்ரெஸ் வாங்கி மற்றவங்களுக்கு தானம் கொடுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க, ஒரு கிரகத்தோட எனர்ஜி நமக்கு ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணா கிரகத்தோட எனர்ஜி கிடைப்பாங்க, சரிங்களா. அதே நம்ம அதை தானம் கொடுத்தோம்னா அபரிவிதமா கிடைப்பாங்க. நவரத்தினங்கள்ல நீலக்கல் யூஸ் பண்ணுங்க. இதே உபரத்தினம் சொல்லக்கூடியதுல அமித்திஸ்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்க. 3 அமித்திஸ்ட் ஸ்டோன் டெய்லியே இதை பண்ணலாம். 3 அமித்திஸ்ட் ஸ்டோன் வாங்கிக்கிட்டேன் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல, கண்ணாடி டம்ளர்ல அந்த போட்டுட்டு நைட் என்ன பண்ணுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சிருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு அந்த தண்ணிய குடிங்க. எப்படி குடிக்கணும்னா, ஒரு சிப் குடிச்சிட்டு ஒரு கிரகம், சூரியன் கிரகத்தோட எனர்ஜி கிடைக்கிறாங்க, இன்னொரு சிப் அடுத்த புதன் கிரகத்தோட எனர்ஜி கிடைக்கிறாங்க. அப்படி கிரகங்களோட வரிசை நமக்கு தெரியல, இப்படி யோசிச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சு சூரியன் கிரகத்தோட எனர்ஜி கிடைக்கிறாங்க, அடுத்தது சந்திரன் திங்கக்கிழமை, அடுத்தது செவ்வாய் எனர்ஜி கிடைக்கிறாங்க, அடுத்தது புதன் எனர்ஜி கிடைக்கிறாங்க, அடுத்தது குரு எனர்ஜி கிடைக்கிறாங்க. அப்படின்னு ஒரு சிப் தண்ணியும் அந்த தண்ணி மூலியமா நம்ம கிரகங்களோட எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அமித்திஸ்ட் ஸ்டோனுக்கு எல்லா கிரகங்களோட எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை சூப்பரா இருக்காங்க. அதுல முக்கியமா சனி பகவான் எனர்ஜி சூப்பரா ரிசீவ் பண்ணுவாங்க.
ஸோ அமித்திஸ்ட் பிரேஸ்லெட் போட்டிருக்கிறது, அமித்திஸ்ட் ஸ்டோன் இந்த மாதிரி யூஸ் பண்றது, இது எல்லாமே சனி பகவான் நினைச்சு சூப்பரா ரிசீவ் பண்ணுவாங்க. நம்ம இதுவரை என்ன நினைச்சிட்டு இருந்தோம், சனினால பயம் நினைச்சிட்டு இருந்தோம். பயப்படக்கூடாது. நம்ம கர்மா கிளியர் ஆகுது, ஹெல்ப் பண்றாங்க நமக்கு, நம்ம வாழ்க்கையை சுத்தப்படுத்துறது ஹெல்ப் பண்றாங்க சனி பகவான். ஸோ அப்ப எனர்ஜி கிளீனாக நம்ம வாழ்க்கை சுத்தமாகும். இப்ப காலைல எழுந்திரிச்சிட்டோம், குளிக்காம உட்காந்துருக்கிறோம், ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி படா இருக்கு, குளிச்சுட்டு வரையும் ஃப்ரெஷ் ஆகுது இல்ல, என்ன பண்ணோம், போய் 2 டம்ளர் கொஞ்சம் தண்ணி எடுத்து உடம்புல ஊத்திக்கிறோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த குளியல் பொடி ஏதோ அப்படியே எடுத்து தடவிப்பாங்க, சிலர் சோப் போட்டு தடவிட்டு அப்படியே வந்துருவாங்க. அப்பாடா ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா, ஒரு 5 மினிட்ஸ் தான் குளிச்சிருப்போம், ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா. அந்த 5 நிமிஷம் இப்படி ஃப்ரெஷ் ஆச்சு, உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத எனர்ஜி எல்லாம் கிளென்ஸ் ஆகுது. பஞ்சபூதங்கள் நீர் சக்தி போகும்போது நிறைய மாறுது, உடம்புல அழுக்கு போகுது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அழுக்கும் சேர்ந்து தான் போகுது. சரிங்களா? ஸோ அப்போ சனி பகவான் எனர்ஜி கிடைப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ் ஆயிடுங்க, அமித்திஸ்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் இஞ்சி சாப்பிடலாம். இஞ்சினா இஞ்சி அப்படியே சாப்பிட்றது இல்லைங்க, இஞ்சி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது, சனி பகவான் எனர்ஜி கிடைப்பாங்க. சரி, இப்ப வாழ்க்கையில நம்ம திரும்ப திரும்ப எந்த விஷயம் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் சனிக்கிழமை அன்னைக்கு செஞ்சா ரொம்ப நல்லது. இப்ப நம்ம வீட்டுல சும்மா அப்படியே உட்காந்து இருக்கிறோம், திடீர்னு கோல்டு வாங்கணும்னு தோணுது, சனிக்கிழமை அன்னைக்கு போய் கோல்டு வாங்க திரும்ப திரும்ப நடக்கும். ட்ரெஸ் வாங்கலாம், ட்ரெஸ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி புதுசு புதுசா ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லது. சரிங்களா? அதுக்கு பணம் எங்கிருந்து வரலாம் கேட்க வேண்டாம், கிடைக்கும், அது பாட்டு கிடைக்கும், அது பாட்டு நடக்கும். ஸோ எந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கணுமோ தாராளமாக சனிக்கிழமை அன்னைக்கு செய்யலாம். சரி, இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி இருந்தா கேளுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இல்லைங்களா? சரி, நாளைக்கு ஞாயிறு சூரியனை பத்தி பார்க்கலாம், கிரகங்கள் பத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, அதை பார்க்கலாம். நம்ம சரம் எல்லாருமே என்ன பண்ணுங்க, அரை மணி நேரத்துக்கு ஒரு செக் பண்ணி குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க, எனக்கு வலது சரம், எனக்கு இடது சரம், ஆர்பி எல்பின்னு கூட போடுங்க. ஆர்பினா ரைட் பிரீத், எல்பினா லெஃப்ட் பிரீத்னு போட்டுக்கிட்டே வாங்க. இது நிறைய விஷயம் நல்லது நடக்கும் நமக்கு எல்லாருக்குமே. அதே மாதிரி பிரபஞ்சம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, நமக்கு எந்த கிரகத்தோட சக்தி தேவைப்படுகிறது பிரபஞ்சம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா இருக்குங்களா யாருக்காவது? இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே சார், புரிஞ்சுது சார். ஓகே மேடம். சரி, ஓகே, வாங்க நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், பவர் பேக் தினமும் யாரெல்லாம் பண்றோம்? பவர் பேக் அதாவது தினமும் சொல்லி கொடுத்தோம் பாத்தீங்களா, மூச்சு காத்து உள்ள எடுத்து வெளியே விடுறது, அது யாரெல்லாம் தினமும் பண்றோம்? தினமும் செய்யுங்க, ரொம்ப நல்லது. இன்னைக்கு சொன்ன பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஆயில் புல்லிங் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் குடிக்கிறது, நல்லெண்ணெய் குடிக்கிறது தினமும் பண்ணுங்க. 1 மாசம் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உடம்பு நிறைய விஷயம் மாறும் உடம்புல. சரி, ஓகே, உங்க நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே,
தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. உருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்களோட பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.